மாவட்டத்துக்கு அதிபதியாக திகழ்ந்தவர். எல்லா ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், அணி செயலாளர் எல்லோரோடும் சிறந்த தொடர்பில் இருந்தவர் தான் என்னுடைய தம்பி புகழேந்தி. அவர் உண்மையிலேயே என்னுடைய தம்பி தான். சென்ற ஆண்டு என்னுடைய உடன் பிறந்த தம்பி டாக்டர் KT உயிரிழந்தார். இந்த ஆண்டு என்னுடைய உடன்பிறவா தம்பி புகழேந்தியுடைய மறைவு எனக்கு மட்டுமல்ல, கழகத்திற்கே மிகப்பெரிய இழப்பு. நேற்று தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்த இரங்கல் உரையில் அவர் கழகத்திற்காக அவரிடம் சென்று ஆற்றிய பணிகளை எல்லாம் எடுத்துச் சொல்லியிருக்கிறார். அந்த தொகுதிக்காக அவர் ஆற்றிய பணிகள் எல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் ஒன்று. உடல்நிலை சரியில்லை என்பதே எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு தெரிந்தும் அதை பற்றி பொருட்படுத்தாமல் அரசு பணிகளாக இருந்தாலும் கழக பணிகளாக இருந்தாலும் சுற்றி சுற்றி வந்தார். அப்படிப்பட்ட ஒருவரை இழந்து வாடுகிற பொழுது என்னால் இந்த துயரத்தை உண்மையிலேயே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதுவும் குறிப்பாக என்னால் வளர்க்கப்பட்டவர்கள் பல பேர் எனக்கு துரோகம் செய்த காலகட்டத்திலும் நான் வளர்த்து என்னால் வளர்ந்த அன்பிற்குரிய தம்பி புகழேந்தி மாதிரி ஒரு நன்றி உடையவரே நான் பார்த்ததில்லை. அந்த அளவிற்கு நன்றியோடு செயல்பட்ட ஒருவர். அந்த நன்றி கடன் இன்று நாங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறோம் என்று சொன்னாலும், நேற்று முதல்வரிடம் சொன்னவுடன் உடனடியாக அவர் தொடர்பு கொண்டு அரசு மரியாதையையும் செலுத்த வேண்டும் என்று ஆணையிட்டு அதையும் இன்று செலுத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. புகழேந்தியனுடைய குடும்பத்தில் 3 பெண்கள், ஒரு மகன். அந்த ஒரு மகனும் விழுப்புரத்தில் தான் இருக்கிறார். இந்த 3 பெண்களிலே ஒரு பெண் கண்டமங்கலம் ஒன்றியத்தினுடைய ஆக்கம் வாக்கத்திலே கவுன்சிலராக இன்று வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த சகோதரி நேற்றிலிருந்து மிகவும் துயரத்தோடு இருந்ததை பார்க்கிற பொழுது உண்மையிலேயே எங்களுடைய மனது தாங்கவில்லை. அந்த அளவிற்கு கழகத்தின் மீது, தலைவரின் மீது, கலைஞர் காலத்திலிருந்து எப்போ கலைஞரை பார்க்க போனாலும் நானும் கூட போவோம், அவர் இட்டும் போவோம். தளபதியை பார்க்கும்போது நான் இட்டும் போவோம். அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பல்வேறு ஃபோட்டோக்கள். இந்த ஃபோட்டோஸ்லாம் கலைஞரோட, தலைவரோட இந்த மாதிரி இருக்கிறதா நான் பார்க்குறேன். அந்த மாதிரி உழைப்பிற்கு பெயர் போன ஒருவர் இன்று உறங்குகிறார். என்றும் அவர் மறைந்தாலும் மறையாமல் நம்முடைய அனைவருடைய உள்ளத்திலேயும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் புகழேந்தி என்பதை யாரும் மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.